ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபமாஸ் டெக். சேனலில் வீடியோ போட்டே 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்னா நிறைய ஒர்க்கு நடுவில் வீடு வேறு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஹோப்மே என்னால் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எக்ஸிபிஷன் தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு காணும் பொங்கல். ஸோ நம்மளால் வெளியே போகிறது கஷ்டம்தான். இன்றைக்கி மாட்டு பொங்கல்ன்றதால நாங்கள் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். பாஸ்ட்டு 3 to 4 மந்த்ஸாக நாங்களும் வெளியே எங்கேயும் போகல. அதுக்கான டைமும் கிடைக்கல. ப்ளஸ் ஒர்க்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பொங்கல் லீவ்ஸ் போயிட்டுருக்கதால நாங்கள் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். 70 ருபீஸ் ஆகிடுச்சு பைக் பார்க்கிங்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது 30 ரூபா பைக் பார்க்கிங்கில் வந்தோம். அடுத்தது 50 ஆச்சு, இப்போ 70 ஆச்சு. அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது கண்டிப்பாக 100 ரூபா ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம தீவு திடல் வந்துவிட்டோம். போன வாட்டி ஃபிஷ் டனல் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வாட்டி அவதார் தீம் போட்டிருந்தாங்க. நாங்கள் வருஷம் யூஸ்வலாக எப்போவுமே வந்துடுவோம். போன வாட்டி தான் கொஞ்சம் நாங்கள் ஏமாந்துவிட்டோம். இந்த காம்போன்னு சொல்லிட்டு போட்டுட்டு சொதப்பிட்டாங்க. அதில் அந்த 10 ரூபா கான் வாங்குறதுக்கு நாங்கள் அங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி காம்போலாம் போட்டால் வாங்கவே கூடாதுடான்னு நினச்சி தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் காம்போ போடல. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, அது போட்டால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் நிறைய வாங்கி சாப்பிட்டோம். அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் போகல, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க காரில் வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு கார் ஒத்துக்காதுன்றதால என் ஹஸ்பண்ட் கூட நான் பைக்கில் வந்துட்டேன். உள்ளே வரதுக்கான என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு காட்ட மறந்துட்டு. ஏன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணா வாங்கிட்டாங்க. அது பர்சனுக்கு 40 50 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கார் பார்க்கிங் 140 வாங்கியிருக்காங்களாம். ஓகே, பார்க்கிங்லையாச்சும் அவங்க நல்லா சம்பாதிச்சிடுறாங்க. என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் கம்மி, பட் உள்ளே இருக்கிற ராட்டனம் அதெல்லாமே கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2-3 என் பையனுக்காக போய் கேட்டோம். கேட்டதுக்கு குறைஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. அவன் விளையாடவும் மாட்டான், வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாட்ச் கடைக்கு வந்தோம். வாட்ச் வாங்கணும் வீட்டுக்காக. இதை வைக்கிறதுக்கு பத்துமா பத்தாதான்னு தெரியல இடம். சரி, வாங்கியாச்சு. ஓகே, அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா வேறு எல்லா கடையிலையும் ஏறி இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த 10 ரூபா 20 ரூபா கடைக்கு இருக்குது மட்டும் நம்ம நம்பி போகவே கூடாது. கண்டிப்பாக 1 2 தான் அப்படி வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாமே கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். அது மாதிரி பார்த்து தான் நாங்கள் ஒரு 4-5 ஐட்டம் வாங்கினோம். ஃபைனலாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் அண்ணி ராட்டினம் சுடணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அவங்க கன்சீவாக இருக்கிறதால கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. சும்மா அவங்க போய் பார்க்குறதுக்காச்சும் போய் கூப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் உள்ளே போய் பார்த்துட்ருக்கோம். எங்கள் அண்ணா தம்பிலாம் நிறைய கேம் விளையாடினாங்க. அப்புறம் சோலாபுரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். 120 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் அப்பளம் வாங்கினோம் 80 ரூபா. அடா பாவீங்களா, ஒரு அப்பளத்தையாடா, பேக்கெட்டே அவ்வளோதாண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, ஓகே, நாங்கள் வந்தாச்சு, அதனால் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே செல்ல குட்டீஸ், பை டாடா. போன வாட்டி போட்ட தீம் எல்லாமே மொத்தமாக போட்டிருந்தாங்க. ஸ்னோ வேர்ல்டு, அவதார் தீம் எல்லாமே இருக்குது. கடல் கண்ணுன்னு சொல்லிட்டு புதுசாக போட்டிருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதனால நானும் போகலை. இன்னொன்று என்னென்னா, மூன் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. 100 ருபீஸ் டிக்கெட் தான். ஓகே, வர்த்துன்னு நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எண்டு கார்டு போட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை பை செல்ல குட்டீஸ், டாடா.